கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான வேகன்சிக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கான தேவையான ஆவணங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. 2 அப்ளிகேஷன் நம்பர், அவங்க நேமு, ரெஸ்பெக்டட் சார் மேடம், intimation of certificate verification, interview for the temporary guest lecture selection regarding in the connection with your application for temporary guest lectures selection, inform that certificate verification and interview will be held on. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எங்கே நடக்குங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களாம். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஆர்ஜிடி ஆஃபீஸில் தான் மேக்ஸிமம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆரம்பிக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கான வென்யூ, டேட்டு இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும். ஒரு 2 செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் எல்லாருமே எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் பிஜி டிகிரி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் அதோட மார்க் ஷீட்டு, பிஹெச்டி டிகிரி இல்லைன்னா பிஹெச்டி வயோவாய்ஸ் கம்யூனிகேஷன் ஆர்எல் செட்டு நெட்டு ஜேஆர்எஃப் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ பிஹெச்டி டிகிரி இருக்கலாம், இல்லைனா பிஹெச்டி வயோவாய்ஸ் கம்யூனிகேஷன் முடிஞ்சது இருக்கலாம். அந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிஃப்ரெண்ட் ஏபிள்டு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணது இது எல்லாமே. அது மாதிரி ஆதார் கார்டு, டவுன்லோடு அப்ளிகேஷன் காப்பி, டிஃப்ரெண்ட் ஏபிள் சர்டிஃபிகேட் தேவைப்படுறவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஏபிள் சர்டிஃபிகேட்டு. அது மாதிரி வந்து இப்போ நீங்கள் காப்பி ஆஃப் யுவர் டவுன்லோட் அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்க பார்த்தீங்களா, இது வந்து 2 செட்டு. இப்போ நான் சொன்னது எல்லாம் என்னென்னா 10th யூஜி டிகிரி, அது மாதிரி உங்களோட மார்க் ஷீட் ஸ்டேட்மெண்ட்டு, பிஜி டிகிரியோட மார்க் ஸ்டேட்மெண்ட், இது இல்லாமல் ஸ்லெட்டு ஜேஆர்எஃப்னு இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு ஒரு செட்டு காப்பி இருக்கணும். இல்லைனா பிஹெச்டி டிகிரி வாங்கியிருக்கேன். டிகிரி வாங்கலை, எனக்கு வந்து வயோவாய்ஸ் கம்யூனிகேஷன் தான் முடிஞ்சிருக்குன்னா அந்த கம்யூனிகேஷனுக்கு உள்ளது. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்கள் அப்ளிகேஷன். ஸோ இது எல்லாமே சேர்த்து இதில் மொத்தம் 2 காப்பி, ஒரு இதுலேயே 2 காப்பி, 2மே தனித்தனி செட்டாக கொண்டு வந்துடணும். ஸோ இது வந்து கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற உங்களுக்கு கொடுத்த அலாட்மெண்ட் டைம் பண்ண தான் அந்த டயத்தில் தான் நீங்கள் வரணும். அது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேட் வந்து உங்களுக்கு இப்போ மாற்றி நாங்கள் தரமாட்டோம். ஸோ இந்த இமெயில் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஷியல், இது சம்மந்தமான எந்த விஷயத்தையும் நீங்கள் வெளில ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டெண்டட் ஃபார் உங்களுக்கு தனியாக அட்ரஸ் பண்ணுறது. அதனால் இப்படி தான் உங்களுக்கு மெசேஜ் வந்து வந்திருக்கும். உங்களுக்கு இமெயில் ஐடியில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கால் லெட்டர் ஃபார் இன்டர்வியூ ப்ளஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 2க்குமே சேர்த்து. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒவ்வொரு ரீஜனுக்கும், இப்போ சென்னையாக இருக்கட்டும், இப்போ ஒவ்வொரு ஆர்ஜிடி ஆஃபீஸ் பொறுத்தளவு சென்னை, கோயம்புத்தூர் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கான லிஸ்ட் இருக்குது.